குடும்ப பிரச்சனை. நான் அண்ணன் வந்து வீடு கார்னரில் சுற்றி பொம்மை கிம்மை அது எலுமிச்சை பழம் என்னென்னு சுற்றி மந்திரம் பண்ணுறாரு. சரி, இந்த வேலை இப்படி எத்தனை நாளாக இந்த மாதிரிலாம் எனக்கு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, அன்னைக்கு கூட ஏதோ ரசத்தில் ஏதோ கலந்து கொடுக்க சொன்னார், பொடியில் கலந்து கொடுக்க சொன்னார். ஒரு நாள் சண்டையில் ஓப்பனாகவே சொல்லிட்டார், நான் அன்னைக்கு போடுங்க அந்த கொடுக்கும்போது நீ செத்துருக்க வேண்டியதுரா, ஏதோ பொழைச்சிக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சோசியல் மீடியாவில் நீங்கள் உட்காந்துட்டே டான்ஸ் ஆடின மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து நிறைய பேர் என்ன போட்டாங்கன்னா, சரி இவருக்கு நிலைமையா சும்மா எடுத்துமோ கவுத்துமோன்னு இவர் யார், என்ன இது, எவ்வளோ சாதனை படித்தார், என்ன பண்ணார், அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. பொண்ணப்பெல்லாம் நடுத்தருக்கு வந்துட்ட மாதிரி போடுறது. குடும்ப பிரச்சனை. நான் அண்ணன் வந்து கார்னரில் சுற்றி பொம்மை கிம்மை அது எலுமிச்சை பழம் என்னென்னு சுற்றி மந்திரம் பண்ணுறாரு. சரி, இந்த வேலை இப்படி எத்தனை நாளாக இந்த மாதிரிலாம் எனக்கு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா? இல்லைங்க, அன்னைக்கு கூட ஏதோ ரசத்தில் ஏதோ கலந்து கொடுக்க சொன்னார், பொடியில் கலந்து கொடுக்க சொன்னார். 2 வருஷம் பேதி ஆகிக்கினே ஆள் அப்படியே உருகிட்டேன். நாள் பர்த்டே கொண்டாடும் போது அவர் எப்போவுமே லைஃப்பில் எனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் வேண்டாம் தான், நான் தண்ணி அடிச்சாலும் போயிடுவார், அங்கே நிற்க மாட்டார். அப்படிப்பட்ட ஆள் பீரை வாங்கிட்டு கொடுக்குறாரு பிறந்தல. இந்த 1.5 வருஷத்தில் மாறி போயிட்டு கடைசியில் பீரில் போட்டு கொடுத்துருக்காரு. என்ன கலந்து கொடுத்தாரு இல்லை, ஸ்லோ பாய்சன். அது நான் ஆஸ்பத்திரி போய் பார்க்குறேன், குடலை எவ்வளோ தான் சுத்தம் பண்ணுறது, போக 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 அது கிட்னி வரைக்கும் போயிடுச்சு. இளநீரை இப்படி கையில் வச்சு இப்படி வச்சா அப்படின்னா போதும் தவளக்கம் அடிக்கணும், அப்படி அடிச்சு அப்படி சாப்பிடுவேன் நான். அப்படிப்பட்ட ஆள் அப்படியே குறுக்கி 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 யூரின் போனால் எரியும், திடீர்னு மஞ்சளாக வரும், சிவப்பாக வரும். ஒரு நாள் சண்டையில் ஓப்பனாகவே சொல்லிட்டார், நான் அன்னைக்கு போடுங்க அந்த கொடுக்கும்போது நீ செத்துருக்க வேண்டியதுரா, ஏதோ பொழைச்சிக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ண உடனே பேரலைஸ் ஆயிடுச்சு. யாருக்கும் சொல்ல, பப்ளிசிட்டி பண்ணல. பாரம் என்பது சின்ன வயசுலேருந்து யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சுவேன். இத்தனை வருஷத்தில் நானும் என் ஒய்ஃபும் படம் பார்த்தது அநேகமாக 2 படம் தான். கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது. ஸோ இதுதாங்க வாழ்க்கை. இப்போ சில பேர் என்ன கை காணும், என்ன பண்ண நீ அப்போல்லாம் எல்லாரும் செஞ்சு, உங்கள் அக்கா தங்கி செஞ்சீங்க, அவளுக்கு செஞ்சீங்க, ஏன் உங்கள் வீட்டை எப்படி வச்சுருக்கீங்கன்னா, ஆண்டவன் அந்த நேரத்தில் நல்லா கொடுத்துருந்தா நல்லா வச்சுருந்தேன். இன்றைக்கி என் பொசிஷன் இப்படி அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து லைஃப்ன்றது யோசிக்க டைம் இல்லை. நாளைக்கு காலையில் நீ முழிச்சு பார்த்தா தான் இருக்குன்றது கன்ஃபார்ம். இப்போ நான் வரும்போது வந்து நீ அம்மா சாங் பாடிட்டு இருந்தீங்க, வளர்ந்தே வந்து அந்த சாங் தான் வருது, அம்மா சாங். இப்பயும் அம்மா மிஸ் பண்ணிட்டீங்களா? ஐயோ, சொன்னால் அழுதுடுவேன். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் பொன்னம்பலம் அவர்கள். வணக்கம் சார். ஜெய் ஸ்ரீராம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் நீங்கள் உட்காந்துட்டே டான்ஸ் ஆடின மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து நிறைய பேர் என்ன போட்டாங்கன்னா, சரி இவருக்கு நிலைமையா, சரி இவர் இப்படி நான் பார்க்க வந்து கஷ்டமாக இருக்குது, சரி இவர் இப்படி இருந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அது ஒரு பக்கம் பாசமாக இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்னை பாவமாக பார்க்காதீங்க அப்படின்னு மாதிரி ஒரு வழி உங்களுக்கு இருக்கா? இல்லை, அப்படி எப்படி 2 வகையில் எடுத்துக்கலாம். சிச்சுவேஷன் எல்லாருக்கும் ஒரே சிச்சுவேஷன் இருக்காது. யூஸ்வலாக வந்து இப்போது மனிதர்கள் எல்லாரும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கோபமாக எடுத்துப்பாங்க, ஒரு சில விஷயம் அமைதியாக எடுத்துப்பாங்க, ஒரு விஷயம் தன்மையாகவும் எடுத்துருவாங்க. இப்போ நம்ம என்னன்னா, நம்ம என் வேலையை பார்க்குறேன். இந்த ஒரு சின்ன ஒரு எல்லாருமே வந்து ஒரு விஷயங்கள் வந்து சுமத்துறாங்க, இது பண்ணுறாங்க, அவங்க மேலே பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் எக்ஸாம்பிள் ரொம்ப இல்லை. ஒருத்தர் வந்து டப்புன்னு எழுதிடுறான், பொன்னம்பலத்துக்கு தற்போதைய நிலை. நான் என்னமோ அப்படியே பிடிச்சி குஷ்டரோகம் பிடிச்சி ஐயாப்பான்ற மாதிரி நல்லா தான் இருக்கிறேன். நான் எந்த இடத்துக்கு போனேன், எதுக்காக போனது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் வந்து இன்றைக்கி ப்ரெஸ் பீப்புள்ஸும் அந்த இதுவும் என்னென்னா, எல்லா மீடியாஸ்லாம் என்னென்னா, நல்ல மீடியாஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி வந்து நல்ல நடிகர்லாம் நல்லா வளர்ந்ததுக்கு மீடியாஸ் தான் காரணம். 100க்கு 100%. இப்போ தற்காலத்தில் இந்த புதுசாக மனுச்ச சின்ன சின்ன ஒரு காளான்கள் என்ன ஏது வேலைக்கு எங்கே போகணும்னு தெரியாமல், வேலை எங்கே கிடைக்கல, ஏதோ பணம் எப்படியாச்சும் சம்பாதிக்கணும், இப்படி தான் வாழணும்னு ஒன்று, எப்படி வேணாலும் வாழலான்னு ஒன்று. அது மாதிரி ஒருத்தருடைய விஷயங்கள் எக்ஸ்போஸ் பண்ணும்பொழுது அவர் யார், இந்த சினிமா இருக்கவரா
எத்தனை வருஷமாக இருக்கார், அவரால் என்னென்ன பிரச்சனைகள் வந்ததா, இல்லை அவரால் மக்கள்கள் என்ன பாதிக்கப்பட்டாங்களா, இல்லை இவருடைய கஷ்டங்கள் என்ன பட்டிருக்காரு சினிமாவில். ஏன்னா சினிமாவில் நார்மலாக ஆக்டிங் பண்ணுறது கூட சாதாரண கஷ்டம் கிடையாது. எல்லாம் நினச்சிருக்காங்க படத்தில் பார்க்கறது லாஸ்ட்டு டேக்கை தான் பார்த்தாங்க, அதுக்கு முன்னாடி 8 டேக்கு ஃபெயிலியர் ஆச்சுல, அதை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு எப்படின்னா எங்கள் குடும்ப கஷ்டத்துக்காக நாங்கள் வந்திருக்கோம். நான் ஒன்றும் 10,000 கோடி கையில் வச்சுட்டு நான் சினிமாவில் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து அதெல்லாம் கிடையாது. உன்னை ஒருத்தனை காப்பாற்றணுன்னா எனக்கு சின்ன வேலை போதும், கோயிலில் பிச்சைட்டா போதும். 2 பேரை காப்பாற்றினா உண்மையிலே கொஞ்சம் உழைச்சா போதும். 3 பேரை காப்பாற்றணுன்னா கண்டிப்பாக அவனுக்கு நார்மலாக இருக்கிறவங்களோட கொஞ்சம் சம்பளம் வேணும். நீ ஒரு 5 பேரை காப்பாற்றினா அதுக்கு மாதிரி எல்லை கிடையாது. அப்போது நாங்கள் எங்கள் வீட்டில் 11 பேர். அப்போது நாங்கள்லாம் ஒவ்வொருத்தர் எறும்பு புத்தில் இருக்கிற எறும்புங்க மாதிரி, எங்கள் அண்ணன் ஒரு பக்கம், சின்ன அண்ணன் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், இப்படி சேர்ந்து இந்த குடும்பத்தை வந்து நாங்கள் கட்டி காத்தோம். அதில் வந்து சில பேருக்கு வேலைகள் வந்து வயதாக அவங்களுடைய இதெல்லாம் குறையும் போது, சிறுவர்கள் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வளரும்போது அந்த தொழிலில் அதை சார்ந்த தொழிலெலாம் சேர்ந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றோம். இன்றைக்கி எவன் காப்பாற்றுறான்? எங்கே போய் கேட்டல ஆஸ்பத்திரி பாரு, எங்கன்னா போகிறீங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாய் தந்தையெல்லாம் எடுத்து போய் எங்கேயும் ஹாஸ்பிட்டல் இதில் சேர்த்து வச்சுருக்கான், அனாதை இல்லத்தில். ஸோ இந்த மாதிரி காலத்தில் நாங்கள் இருந்து பார்க்குறது எங்களுக்கு வேதனையாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தா இன்னைக்கு கல்யாணம், நாளன்னைக்கு டைவர்ஸ்ன்றான். இந்த முன்னெல்லாம் அப்படி சொந்த பந்தம் மாமா மச்சான் எல்லாம் கரெக்டாக பிடிச்சதான் கேட்டு கரெக்டாக கல்யாணம் பண்ணுவாங்க. அதில் எதனா ஒரு தவறுகள் நடந்தாலும் அவங்களுக்கு பொறுமையாக இருந்து சுற்று வட்டாரங்கள் இருந்து காப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நிம்மதியான இருக்கிறவங்கள சும்மா எடுத்துமோ கவுத்துமோன்னு இவர் யார், என்ன இது, எவ்வளோ சாதனை படித்தார், என்ன பண்ணார், அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. பொண்ணாப்புல நடுத்தருக்கொண்ட மாதிரி போடுறது தற்போதைய நிலை. சரி, தற்போதைய நிலை என்ன, அப்படியே பக்கத்து ஃப்ரேமில் அவரை போடுங்க. யார் பப்ளிசிட்டி கொடுத்தவர், அவர் எந்த மாதிரி பென்ஸ் கார் வச்சுருக்காரா, இல்லை பெரிய பில்டிங்கை வச்சுக்கின்னு நான் இந்த நிலையில் இருக்கிறேன், பொன்னம்பலம் தற்போதைய நிலை அப்படின்னு சொன்னால் நியாயம் இருக்கும். எனக்கு வந்து ஒரு பர்சனலாக அந்த கேள்வி இருக்குது. ஏன்னா பொன்னம்பலம் சார் வந்து நாங்கள் சின்ன 96 வந்து பயங்கரமாக வந்து பார்த்து வியந்த ஒரு ஆள். அப்படிங்கிறப்போ இப்போ வீட்டில் வந்து அவரே தனியாக இருக்காரு, ஃபேமிலி எங்கே போயிட்டாங்க, அவருடைய மகன்கள் எங்கே இருக்காங்க? ஐயோ இதெல்லாம் கேட்டுங்க. பாரம் என்பது சின்ன வயசுலேருந்து யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சுவேன். அடுத்தவங்களுக்காக வாழற ஆள் நான். இப்போ நான் என் மனைவி மக்களோடு இங்கே இருக்கிறேன். இப்போ நீங்கள் வரீங்க, அவங்களுக்கு அது பிடிக்காது. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டில் என்னை கல்யாணம் பண்ணும்போதே ஒரே ஒரு விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னது, அது அவமானப்படுத்த நினைக்கலாம், எனக்கு குலதெய்வம் மாதிரி இந்த சினிமா தாய் தான் என்னை வந்து இன்றைக்கி வளர்த்து இன்றைக்கி ஆளாக்கி என் பெரிய குடும்பத்தை காப்பாற்றிருக்கு. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டு இன்னொருத்தரோட நிலைமை வேறு மாதிரி இருக்கும், மனநிலையும் வேறு மாதிரி இருக்கும். என் ஒய்ஃபுடைய மனநிலை அப்படின்னா சினிமாவினால ஆகாது. இத்தனைக்கும் அவங்களோட அண்ணன் பார்த்தீங்கன்னா திரு ராதாரவி அவர்களுடைய பர்சனல் பிஏ, அவரும் சினிமாவில் இருக்கார். இந்த கல்யாணத்துக்கு ரொம்ப முட்டுக்கட்டையாக இருந்த ஒரு விஷயத்தெல்லாம் தளர்த்து ராதாரவி தான் சொல்லி சினிமாக்காரனாக வெறுக்காதம்மா, அவரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களோட பிறந்தவர் தான், நீ நேரில் அங்கே படத்தில் பார்த்தது வேற, அவர் நேராக பாருன்னு நான் நார்மலாக இருக்கிற வீடியோ எனக்கு தெரியாமல் யாரையும் எடுத்து காட்டியிருக்காங்க. ஓஹோ, சினிமாவில் இருக்க மாதிரி இருக்க மாட்டேன், இவரோட சாதாரண ஜாலியாக சிரிச்சு பேசி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடந்தது. எனினும் கல்யாணம் பண்ணுற நேரத்தில் அவங்க ஃபஸ்ட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கும் போது ஒரே ஒரு விஷயம், தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு சில விஷயங்களை வெளியே வைக்கணும், ஒரு சில விஷயங்களை உள்ளே வைக்கணும். நான் உங்கள் சினிமா என்ற ஒரு விஷயம் அதை வந்து கதவுக்கு வெளியே வச்சுருங்க. அது தெளிவாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க அது யாராக இருந்தாலும் பாதனைன்றது நம்மளுக்கு உதவுறது தான், இருந்தாலும் பாதனையை உள்ளே கொண்டு வர்றது வழக்கம் இல்லை. அது எந்த காலத்தில் இருக்குமோன்னு எனக்கு தெரியாது. அப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வேண்டாம். ஏன்னா இத்தனை வருஷத்தில் நானும் என் ஒய்ஃபும் படம் பார்த்தது அநேகமாக 2 படம் தான். கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது, 2 படம் தான் ஒன்றா பார்த்து. அதில் உள்ளத்தை எலிதான் ஒரு படம், அதுவே பாதி படம் தான். அப்புறம் இன்னொரு படம் என்ன படம் பார்த்தா ஞாபகம் இல்லை. அப்போ பார்த்துங்க 2 படம் தான் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி சினிமாவுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாது. இப்போ என் பையன் இருக்கான், அவன் வேலை இல்லைனாலும் சும்மா இருப்பேன் தவிர சினிமா பக்கம் வர மாட்டேன்வான். அவங்களோட இது டேய் அப்பாவோட போதண்டா இந்த சினிமா, ஏன்னா அவங்க அப்பாவை பற்றி அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இவரும் சினிமாவில் போகிறார். சினிமா நிலையான ஒன்று கிடையாது, இன்றைக்கி தூக்கம் கீழே இருக்கும். அதேமாரி அதில் வந்து போன கெட்ட பழக்கங்கள் நிறைய வரும். ஏன்னா உலகத்திலே சிறந்த மகா அங்காடி எதுனா சினிமா தான். நீ எதை கேட்டாலும் கிடைக்கும் ஒரே இடம், இந்த பப்ளிசிட்டிலாம் வருது, உங்களுக்கு கேட்ட அனைத்து கிடைக்கும் ஒரே இடம் அப்படின்னு சொல்லுவா பப்ளிசிட்டி. அந்த மாதிரி சினிமா தாங்க. நல்லது கெட்டது இருக்குது இல்லாது எல்லாம் அங்கே தாங்க. அதையும் தாண்டி ஒருத்தன் ஒழுக்கமாக இருந்து வெளியே வரான்னா
உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்ம அது ஒழுக்கமாக இருந்து இருக்கனால தான் சில விஷயங்கள் ஏற்றம் இறக்கும். இப்போ நீ உனக்கு ஒரு பொருள் வாங்குறோன்னா செலவுனா அது ஒன் வே போயிட்டு இருக்கு. உறவு என்பது உறவு செலவு என்பது மீண்டும் அது உன்னை வந்து அந்த முறையில் கூப்பிடும். நான் சொல்ல புரியுதுங்களா? நம்மளை சுற்றி அந்த இதுகள் நல்லது இருக்கட்டும் சோகம் எல்லாம் கலந்துரும். அதனால தான் இந்த சொந்த பந்தங்கள் நம்ம இப்போ இந்த பேப்பர் விஷயம் நீங்கள் இந்த விஷயம் சொன்னதுக்கு நான் அதை சொல்கிறேன். என் குடும்பம் வந்து இப்போ நான் இங்கே வரேன்னா வருவாங்க வந்துடுவாங்க. இப்போ சினிமாக்காரங்க 4 பேர் வருவாங்க. என்னை பார்த்து சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அவங்களால முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேரலைஸில் படுத்திருந்தேன், அதுக்கப்புறம் இதில் படுத்தேன், இப்போ எழுந்து உட்காடுறேன். நல்லா கேட்டுங்க, எனக்கு ஆப்ரேஷன் பண்ண உடனே பேரலைஸ் ஆயிடுச்சு. யாருக்கும் சொல்ல பப்ளிசிட்டி பண்ணல. அதுக்கப்புறம் நான் வந்து யோகா நல்லா பண்ணுவேன், கலரி எனக்கு தெரியும். நான் அதை வச்சு கொஞ்சம் அதை வந்து கை கால் ஆச்சு. இப்போ இன்னைக்கு கால்லாம் வந்து நல்லா இப்படி தூக்குறேன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய இதுதான் எக்ஸசைஸ் தான். உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ வந்து யாராவது வந்து என்ன அப்பா வந்து கஷ்டப்படுற நீங்களாம் வந்து ஏன் விட்டுட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து அவங்களுக்கு அது அவங்களுடைய விருப்பம். நான் எனக்கு சம்மந்தமே பண்ண மாட்டேன். ஒரு குழந்தைய வளர்க்குற வரைக்கும் தான் என் கடமை. வளர்ந்த பிறகு அவமானப்படுறதோ அவன் பெருமைப்படுத்துகிறதோ அவங்க இஷ்டம். அதை அவங்கள புரிஞ்சிக்காதான் நான் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே தாயை சேர்ந்தது. அது ஒவ்வொருத்தரும் மனதாமே. இப்போ அவங்க வந்து கட்டுக்கோப்பாக இருக்கிறவங்க, நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. யாருக்கு எப்போ ஞானம் வரும்னு யாருக்குமே தெரியாது. இந்த காலத்துலலாம் நீங்கள் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடங்களில் பார்க்குறேன்னா அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் படமே எல்லாம் பார்க்கவே முடியாது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு சீனே ஹை ஸ்பீடில் ஓடி வர சீனை பார்த்து எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. கன்றாவே இருக்கும் சிலது அதுதான் வேறு வழியில் அந்த இருக்கிற டென்ஷனில் இருக்கிற வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. காசு சம்பாதிக்க வழி இல்லாமல் அலைச்சலாகி கடைசியில் தேட்டரில் போய் ஒரு 2 மணி நேரம் உட்காரும்போது எதையோ பார்த்து சிரிக்கணும்டா அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. இதை தான் பார்த்து சிரிக்கணும்லாம் இல்லை, எதையோ பார்த்து சிரிக்கணும், எதையோ பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற காலகட்டம் போகுது. நாகரிகம் மாறுது, கலாச்சாரம் மாறுது, எல்லாமே மாறி உள்ள ஆங்கிலேயர்கள் எப்படியெல்லாம் இருந்தாலும் இப்போ எப்படி இருக்காங்களா ஃபாரில் அந்த மாதிரி எல்லாம் பின்பற்றுறவங்க. ரோடு ஏன் நல்லா இல்லை? இன்றைக்கே அம்மா அப்பாவை தனித்தரில் விட்றாங்க. இந்த மாதிரி விஷயத்தை யாரும் இளைஞர்கள் கேட்குறாங்களா? கேட்டால் கொஞ்சம் லேடிஸை கேட்டால் சொல்லணும், நீங்கள் ஏன் அந்த மாதிரி பார்வையில் பார்க்குறீங்க, ஏன் இந்த மாதிரி பார்வையில் பார்த்தானா தாய் ஸ்தானத்தில் பார்க்கலாம். எங்கள் அம்மாவில் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு நாங்கள் லைஃப்லேயே பார்த்தது இல்லைப்பா. எங்கள் அக்கா தங்கச்ச மாதிரி கொண்டா பார்த்தது. அதனால தான் அவங்களைங்க இன்றைக்கி பார்க்குறாங்க கொள்கிறாங்க. அதெல்லாம் சினிமா வந்து ஒரு கிளுகிழுப்பா. அந்த நேரத்தை நீ பார்த்தே 4 செவத்துக்குள்ள ஒரு ரசிகத்தை பார்த்து நினச்சிக்கோ. இல்லை உனக்கு அதில் படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சினிமா புதுசாக இல்லை, வெளியே நடக்கிறதா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு படத்தில் ஒருத்தன் ஹீரோ எப்படி உழைக்கிறான், அவன் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறான், அக்கா தங்கச்சிட்டு சண்டை போட்டால் என்ன வருது, வர மச்சா எப்படி இருக்கான், மாமா இருக்கான், அந்த ஒரு இதுக்காக ஹீரோ போராடி வெல்ற படம்லாம் நிறைய தான் வருது. எப்போதுலேருந்தே இருக்குது. ஏன் அதனுடைய கருத்து பார்க்காம ஒன்லி அவங்களுக்கு கண்ணு குழுப்பாக இருக்கணும் அது பார்க்குறாங்க. வழி இல்லை, அதுவும் வியாபாரம் ஆயிடுச்சு. இப்பயும் கால் பண்ணுறாங்களா உங்கள் பசங்க? கால் பண்ணுவாங்களா, பேசுவாங்க. எனக்கு சில நேரம் பிடிச்சா ரொம்ப நேரம் பேசுவேன், பிடிக்கலன்னா விட்டுருவேன். நம்ம ஒரு டைப்பு எப்படி சொன்னால் எங்கள் அப்பாவும் அப்படி தான் சொல் பேச்சு கேட்குறவங்க இது போல. நம்மளாம் வந்துட்டு ஐயோ நெய்னா வாடான்னு நேற்று சட்டை போட்டு ஆமாடா என்னடா கடைசியில் செத்த பிறகு நான் ஃபோட்டோ வச்சா கும்பிட போகிறேன், இருக்கிற வரைக்கும் பேசிக்க போகிறோம், இல்லாதப்போ என்ன பண்ணுறது நீ இல்லைண்ணா அதோ இன்னொருத்தருக்கடா இத்தனை பிள்ளைங்க இருக்குதா, அதுங்களை பார்த்து தெரிஞ்ச பிறகு திருப்பி வா, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அவர் கவலையே பண்ண மாட்டார். நான் உழைக்கிறேங்க, எனக்கு வந்து பசங்களை காப்பாற்ற முடியும். எப்போது இந்த கை கால் இப்படி இருக்கும்போதே நான் நினைக்கும் போது அவங்க அந்த மாதிரி நினைக்கணும். நான் எந்த அளவுக்கு உழைச்சேன், எந்த அளவுக்கு நான் பாசம் காட்டியிருக்கேன்றது அடையாளம் தான் நான் இப்போ இருக்கிறது. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா எந்த அளவுக்கு நான் வந்து வெளியே பாசம் வச்சுருந்தேன், எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருந்தேன், அவங்க என் மேலே மரியாதை வச்சுருந்தாங்க அடையாளம் தான். இன்றைக்கி 1.25 கோடி செலவு பண்ணி சிரஞ்சீவி சார் எனக்கு உயிர் கொடுத்துருக்காரு, ரஜினி சார்லேருந்து கமல் சார்லேருந்து ஏதோ வகையில் கொடுத்துருக்காங்க. அவங்களும் எவ்வளோ இஷ்டமோ கொடுப்பாங்க. அது என்னுடைய பாசம் அந்த அளவுக்கு தான் இருக்குது ஒவ்வொருத்தர் மனசுலன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம கிளியராக சொல்ல முடியாது. அவங்க நினைப்பாங்க சரி அவங்க கொடுத்துருப்பாங்க இவங்க கொடுத்துருப்பாங்க, அது அவங்களுடைய மென்டாலிட்டி போட்டு நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா பேசிக் எடுத்தோன்னு சரத்குமார் எனக்கு ஹெல்ப் பண்ணார், டி சிவா அப்புறம் ப்ரொடியூசர் 2 பேரும் சேர்ந்தால் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேஷனுக்கு இந்த கையில் ஆப்ரேஷனுக்கு அவங்க தான் உதவுனாங்க. அதுக்கப்புறம் அவரே சொன்ன பண்ணோம்லாம் இது எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னாரு சரத் சார். போட்டு தலைவா அதெல்லாம் ஜெயிச்சுட்டு அவர் பார்த்துப்பார், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எங்கே போய் நின்று யார்கிட்ட கேட்குறது, யார் வீட்டுக்கு அட்ரஸ் நான் போனதில்லை, எந்த நடிகர்கிட்டும் வீட்டுக்கு போய் பழக்கமே கிடையாது எனக்கு. நான் திடீர்னு போய் யாருக்கு என்ன இதுன்னு கேட்டால் உபவாசம் கேட்டு நம்மளுக்கு பழக்கம் இல்லை, எல்லோரும் கொடுத்து பழக்கம். ஆண்டவனை பார்த்து கொடுத்தா நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்ல போகிறதில்லன்ட்டு அதுக்கப்புறம் தான் அப்படி ஒன்று ஒன்றா இல்லை கேள்விப்பட்டே நிறைய பேர் பண்ணி கிட்டத்தட்ட 1.25 கோடி 1.5 கோடி செலவு ஆச்சு. அதில் ஒரு 1.10 1.30 கிட்ட இவர் செஞ்சீவி சாரே எனக்கு ஹெல்ப் பண்ணார் அப்போலோ ஹாஸ்பிட்டலில். ஸோ இதுதாங்க வாழ்க்கை. இப்போ நம்ம வந்து இப்போ நான் இப்போ என் பிள்ளைய பார்த்துட்டனால நான் 1 கோடிக்கு எங்கே போவேன், இப்போ பையனுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆச்சுன்னு வச்சுங்க, நான் என்ன பண்ணிருக்க முடியும்? சரி இதே நான் 1 கோடி 1.5 கோடிக்கு வீடு வச்சுருந்தேன்னு வச்சுங்க, இப்போ என்ன பண்ணியிருப்பேன், என் உயிரை காப்பாற்ற அந்த வீடு விற்றுருப்பில்ல. ஸோ ஏற்றம் தரவு பணம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
நாளைக்கு பேர் ஆட்டோ டிரைவர் போகிறான், ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினா கோடீஸ்வரன் ஆகிட்டான், 40 கோடி 50 கோடி, அவ்வளோதான். நீ 40 கோடி இன்றைக்கி உனக்கு ஒரு பெரிய இது லைஃப் கிடச்சிடும், ரோட்டில் போக லாரி அடிச்சு சாவ, என்ன பண்ண முடியும்? பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாம் சொல்லணுன்னா அது எல்லாருக்கும் மனசு கஷ்டமாக, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்ட பிள்ளைங்கள்லாம் இழந்துருக்காங்க தெரியுமா? நிறைய பேர் சம்பாதிக்கிறதுக்காக பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அந்த சம்பாத்தியம் எப்படி கஷ்டப்பட்டோம் நம்ம அப்படின்னு தெரிஞ்சாதான். இப்போ சில பேர் என்ன கை காணும், என்ன பண்ண போல, நீ அப்போல்லாம் எல்லாருக்கும் செஞ்சு உங்கள் அக்கா தங்கச்சி செஞ்சீங்க, அவளுக்கு செஞ்சீங்க, ஏன் உங்கள் வீட்டை எப்படி வச்சுருக்கீங்கன்னா, ஆண்டவன் அந்த நேரத்தில் நல்லா கொடுத்துருந்தா நல்லா வச்சுருந்தேன். இன்றைக்கி என் பொசிஷன் எப்படின்னா அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் ஒன்றும் குழந்தைகளை நடுத்தரில் விட்டு போகல, அவங்க வருவாங்க, இஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, போவாங்க வருவாங்க. இப்போ இங்கே இருக்க நான் டேட்டியாக இருக்கும், டாய்லெட் போவேன், இது போவேன், எனக்கு தூக்கி உட்கார வைக்கிற ஸ்டேஜ் இருந்தது. இப்போ தான் நானே ஏந்து உட்கார அளவுக்கு ஆகிட்டேன். ஏன்னா ஸோ ஓரளவுக்கு நம்ம இப்போ இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ சில பேருக்கு இந்த இடத்துக்கு வர பிடிக்காது, நான் நிறைய பேர் சேர்க்க மாட்டேன். வந்தவொடனே என்னான்னு கேட்பேன், என்ன விஷயம்னுவேன், இது மாதிரி சரி, அவங்களுக்கு இது பார்ப்பாங்க, திடீர்னு சரி கிளம்புறேன்னுவாங்க, இப்போ கிளம்புறேன், போயிட்டோம். எதையும் யாரையும் ஸ்டாப் பண்ணுறதில்ல, அவங்கவுங்க போனால் அவங்க கற்றுக்கினா தான் உண்டு, எல்லாமே எஜுகேஷன் மாதிரி தான், அவ்வளோதான். அதனால விட்டுட்டேன், யாரையும் வர்றதில்ல போகிறது. வெற்றியில் இருக்கும்போது நல்லா சம்பாதிக்கும் போது கூட இருந்த நபர்கள் உங்களுக்கு வந்து இப்போ உடல் உபாதை ஏற்பட்டுருச்சு, கஷ்டம் வந்து வருது, உடல் எவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறப்போ அந்நேரம் சொந்தங்களும் இப்போ வந்து சிம்பிள்ங்க, ஒன்றும் இல்லைங்க. அப்போ வந்து பெரிய நடிகர்லாம் என்ன கூப்பிடுவாங்க, அவங்களோட போய் தண்ணி அடிக்க மாட்டேன், அவங்களோட ரூம் போட்டு தங்க மாட்டேன். வேலை முடிஞ்ச அடுத்த கையோட நீட்டாக என் கூட படித்தவனுங்க, எனக்கு சகோதரர் மாதிரி, நான் வந்து என்னை படிக்க வச்சவனுங்க கிட்ட இந்த நோட் புக்கை, அவன் நோட் புக்கை என் நோட் புக்கை எடுத்துன்னு காம்பஸ் அவன் காம்பஸ், என் காம்பஸ், என் பெண்ணு அவன் பெண்ணு எடுத்துன்னு தான். எல்லோரும் ஏழைங்க தான். அதுக்காக நான் பணக்கார தேடி லவ் பண்ண முடியுமா? எல்லாரையும் அன்பு கொடுங்க, அவங்க அன்பு கொடுங்க, அவங்க அன்பு. நம்ம தொழில் செஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அன்பு வெளியேருந்து வரப்போகுது. பட் என் கூட இருந்த எல்லாருமே யாரும் பெரிய ஆளாக ஒன்றும் பெருசாக கிடையாது. அதில் 1-2 பேர் இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்க, எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க, இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லாதவங்க வருத்தப்படுறாங்க. அது போதும், அவ்வளோதானே. கண்டிப்பாக. அதனால் நான் அதை பற்றி வருத்தப்பட மாட்டேன். ஸோ இதெல்லாமே வந்து லைஃப்ன்றது யோசிக்க டைம் இல்லை. நாளைக்கு காலையில் நீ முழிச்சு பார்த்தா தான் இருக்குன்றது கன்ஃபார்ம். ஒரு ப்ரைவேட் சேனலில் நீ ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டீங்க, இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து ஒரு பெல்லை வந்து அங்கே வச்சுருப்பாங்க, நீங்கள் காலில் உதைக்கணும். அப்படி காலில் ஒரு கிக் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் ஸ்டைல் ஒன்று பண்ணீங்க. அப்படி பார்த்த பொன்னம்பலம் வந்து உங்களுக்கே வந்து என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, சே நமக்கு கெட்ட பழக்கம் இல்லாமல் இருந்துக்கலாமோ, நம்ம வந்து நிப்பாட்டிருக்கலாமோ? நல்ல பலமாக தான் இருந்தேன். குடும்ப பிரச்சனை இல்லை, பொறாமை அப்படி சொல்லலாம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்பாவுக்கு 4 ஒய்ஃபு, அதில் 3 ஒய்ஃபு தெரியாமல் பண்ணிட்டார், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் எல்லாரும் ஒரு தாய் வயிற்று புள்ள நினச்சி தான் நாங்களாக இருந்தோம். ஸோ நான் சினிமாவில் கொஞ்சம் வளர்ச்சி அடைய அவருக்கு 40 வயசு ஆகிடுச்சு, அப்போவே 43 42 என்னமோ. ஸோ இனிமேலாம் கல்யாணம் ஆகாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இல்லைன்னா இந்த குடும்பத்துக்காக நீயும் கொஞ்சம் உழைச்சிருக்க, அது ரொம்ப 10 வருஷம் 20 வருஷம் 2 வருஷம் அதெல்லாம் கிடையாது. எங்கள் அப்பாவும் சம்பாரிச்சார், சின்ன அண்ணன் சம்பாரிச்சு, பெரிய அண்ணன் சம்பாரிச்சேன், அதில் நீ ஒரு பங்கு, நீ கல்யாணம் பண்ணிக்காமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றேன். நான் அந்தளவுக்கு ஒரு இது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவருக்கு கல்யாணம் பண்ணோன்னு, இல்லை நான் பெரிய இதுவாகணும், நான் பெரிய எடிட்டரில் பெரிய இதுவாகணும், அது மாதிரி ஆகணும், இந்த மாதிரி அது மாதிரி ஆச்சு, எல்லாம் இல்லை, நான் எதை வச்சு நான் கல்யாணம் எனக்கு பண்ணால் பாம்பு குரோக்கில் தான் கல்யாணம் பண்ணணும். ஒன்று பண்ணுவேன்னா ஒரு 1 lakhல நீங்கள் ஃபஸ்ட்டு எதனா ஒன்று கோயில்லையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன மண்டபமோ ஏதோ ஒன்று பண்ணீங்க, ஹாலில் கூட பண்ணால் போதும். பண்ணிவிட்டு மிச்சம் 4 லட்ச ரூபா எடுத்து பிஸ்னஸ் நீங்கள் ஒரு, அப்போல்லாம் ரொம்ப கம்மி தானே, 4 லட்சன்றது இன்றைக்கி 40 லட்சம் வருது. ஆமாம். அதனால் சேர்த்து வச்ச படம் உங்களுக்கு தரேன், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்க. அப்போது அதில் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் வச்சு நீங்கள் லைஃப் லாங் ஓட்டினாங்க. பொன்னம்பலம் எப்போ சாவான் எப்போ இருப்பான்னு எனக்கே தெரியாது. நான் வந்து ஸ்டட்டில் இருக்கிறோம், அதனால் எனக்கு கூட நீங்கள் மேனேஜர் மாதிரி இருந்தீங்க அப்படின்னு. அது இல்லை பண்ணால் நான் பாம்பு குரோல் தான் பண்ணுவேன். ஃபஸ்ட் அடி லைஃப்பில் எனக்கு அதுதான். அதுக்கப்புறம் போச்சு காசு. அதுக்கப்புறம் அடுத்தபடியாக இன்கம் டேக்ஸில் என்னை மாட்டி விட்டார். எனக்கு ஒரு கஷ்டம் வந்தது, இன்சூரன்ஸ் அடமானம் வச்சு ஒரு 60,000 ரூபா கேட்கலான்னு இருந்தேன். அது ஒரு 3 லட்சமோ 2 லட்சமோ இன்சூரன்ஸ், அதை வச்சு அடமானம் வச்சு வாங்கலாம். நான் அதை எடுத்து போய் போட்டு என் ஒய்ஃப் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு எடுத்து போய் கொடுக்குறேன். அங்கே என்ன சார், இது ஆள் மாறி சார், கையெழுத்து போட இவங்க இல்லை, முத்துக்குமாரசுவாமி அவர் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னாங்க. எனக்கு அது ஒரு இது ஆயிடுச்சு. இப்படி ஒரு சில தவறுகள் போயிட்டு இருந்து சினிமா கம்பெனியில் நம்பர் ஆஃப் டேஸு கொஞ்சம் இது பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டாண்ட வந்து பள்ளம் தோண்டிந்தார், எவனோ எதையோ சொன்னதை கேட்டுட்டு சூனியம் வைக்கிறேன் அது வைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே வந்து இருதயராஜின்ட்டு ஒரு பையன் நம்ம கூட தான் ஒர்க் பண்ணியிருந்தார். பட் அவர் கிறிஸ்டின், அவருக்கு இது நம்பிக்கைலாம் கிடையாது, பாவம். அவரை மிரட்டி இவர் அங்கே வந்து பள்ளம் தோண்டு, இல்லைன்னா உன்னை வந்து திருடன் சொல்லி அவன்கிட்ட மாட்டி விட்டுருவேன், அப்புறம் கேஸ் போட வந்துடும் அப்படி சொல்லி அவரை இது பண்ணோன்னு
அவர் பாவம் அவர் என்ன பண்ணுவார், அவர் குழந்தை குட்டி இல்லை சார் நான் பண்ண மாட்டேன் ஏதோ சொல்லியிருக்காரு. சும்மா வாடா நீ சும்மா நானாக வச்சு நோண்டி இருக்க முடியும், நீ தானே சின்ன பையன் வந்து குத்து அப்படின்னு சொல்லிட்டு வீடு கார்னரில் குத்தி பொம்மை கம்மை அது எலுமிச்சப்பழம் இன்னொன்று சுற்றி மந்திரம் பண்ணுறாரு. நான் யதார்த்தமாக ஒரு 1:30 மணிக்கு வந்து இந்த தேட்டரில் சினிமா பார்த்துட்டு போகும்போது எல்லாம் தலை போவோம். திடீர்னு ஏந்துப்பேன். நான் ஏந்தல் தம் எடுத்து வெளியே வந்தேன். வெளியே பால்கனியில் இருந்து பார்க்குறேன் இவங்க 2 பேரும் வேலை பண்ணிடுறேன். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு விட்டேன். அவர் மறுநாள் வந்து அவனை கூப்பிட்டு கேட்கும்போது சொல்லிட்டாப்ல, இல்லைங்க எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை சூழ்நிலைங்க நீ அதெல்லாம் அவர் வந்து இல்லைன்னா என்ன இது மாதிரி பண்ணுறாங்க நீங்களே கேட்டுங்க. சரி இந்த வேலை இப்படி எத்தனை நாளாக இந்த மாதிரிலாம் எனக்கு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்லைங்க அன்றைக்கி கூட ஏதோ ரசத்தில் ஏதோ கலந்து கொடுக்க சொன்னார். ஓ அப்படியா? பொடியில் கலந்து கொடுக்க சொன்னார். என்ன பொடி தெரியலங்க. அப்புறம் நான் வேறு ஒரு சித்தர்கிட்டலாம் கேட்டேன், இந்த ரசத்தில் என்னங்க பிடிக்கிறோம் மந்திரமாக தந்திரமாக அது ஒன்றும் இல்லை தம்பி, குதிரை முடியை கலந்துருவாங்க தூள் பண்ணி. குதிரை முடியா என்ன ஆச்சரியமாச்சு. நார்மலாக மனுஷ முடியினாலே உங்களுக்கு பேதி ஆகும். குதிரை முடி என்னன்னு கேட்டால் அது வந்து ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், ஸ்டெம்பாக இருக்கும். அது குடலில் குத்திச்சுன்னா எடுக்க முடியாது, இன்னும் உள்ளே விட்டு இது பிச்சை எடுக்க முடியும் அந்த மாதிரி. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக மேக்ஸிமம் தூள் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் ஒட்டிக்கும். அதே மாதிரி குடலில் ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு. ஒரு 1.5 வருஷம் பேதி ஆகிக்கினே இருந்தது. ஆள் அப்படியே உருகிட்டேன். ஆமாம், ஒரு இடையில உள்ளே உள்ளேட்டேன். அப்புறம் ஆட்டோமேட்டிக் உடம்புல இருக்க டிஃப்ரென்ஷியேஷன் வந்தோடனே ப்ரெஷர் சுகர் டப்புன்னு இமீடியட்டாக வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது என்னாச்சு, ஒரு நாள் பர்த்டே கொண்டாடும் போது அவர் எப்போவுமே லைஃப்பில் எனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் வேண்டாம் தான் வரும், நான் தண்ணி அடிச்சாலும் போயிடுவார், அங்கே நிற்க மாட்டார். அப்படிப்பட்ட ஆள் பீரை வாங்கி வந்து கொடுக்குறாரு பிறந்தநாள். நான் கேட்டேன், என்னங்க இது புது வழக்கமாக இருக்குது, அதுவும் நீங்கள் வாங்கி ஏன்னா கொடுக்கணும், ரொம்ப மரியாதை வச்சுருப்பேன் நான், ஏன்னா அது மாதிரி அப்படின்னு. ஸோ அதுக்கு நடுவில் எனக்கு பொருளாதாரமும் நிறைய வீக் ஆச்சு. ஷூட்டிங் போகும்போது நிறைய ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணுறேன். இந்த 1.5 வருஷத்தில் மாறி போயிட்டு கடைசியில் பீரில் போட்டு கொடுத்துருக்காரு. இது திரும்ப குதிர முடியாது என்ன கலந்து கொடுத்தாரு இல்லை, ஸ்லோ பாய்சன் அது. அது நான் என்ன பண்ணேன், நான் தான் சாப்பிட மாட்டேனே அப்படின்னு. சரி பக்கத்தில் இருந்தாலும் சும்மா சிப் பண்ணி கொடுங்க, நான் அண்ணன் வந்து ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு லைட்டாக சிப் பண்ணிட்டு வச்சுட்டு அப்போ ஒரு மாதிரி தொண்டை குறக்குறக்குறன்னுச்சு. அப்புறம் கூட ஒருத்தர் நண்பர், அவரும் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தார். அவர் குடிச்சிட்டார் எடுத்து கொஞ்சம். நம்மள மாதிரி அவருக்கும் பேதி அவர் இறந்து போயிட்டார் அப்புறம் கொஞ்ச நாளில். ஸோ நான் ஆஸ்பத்திரி போய் பார்க்குறேன், குடலை எவ்வளோ தான் சுத்தம் பண்ணுறது, அப்படியே போக அது கிட்னி வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அகோபாகஜனாக இருந்த ஆள், அம்பாசிடர்காரை முன்னாடி புல் பண்ணுற ஆள் நான். இளநீரை இப்படி கையில் வச்சு இப்படி வச்சா அப்படின்னு போதும் தவளக்கம் அடிச்சுக்கிறேன், அப்படி அடிச்சு அப்படி சாப்பிடுவேன் நான். அப்படிப்பட்ட ஆள் அப்படியே குறுக்கி யூரின் போனால் எரியும், திடீர்னு மஞ்சளாக வரும், சிவப்பாக வரும். என்னடா நம்ம ஒரு தப்பு பண்ணல, நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நல்லா. அதே மாதிரி நான் ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா கூட சைட் டிஷ் சிக்கனோ மட்டனோ ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ இல்லைன்னா நீங்கள் ₹1,00,000 கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். எனக்கு சொல்லி கொடுத்த கூறு, கெட்ட பழக்கம் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒன்று. அதே மாதிரி வெள்ளரிக்காய் சிகரெட் ஸ்மோக் பண்ணுவேன், அதில் தான் வந்து நிறைய வந்து இந்த ஸ்மோக்கில் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணுறது. ஸோ அந்த வெள்ளரிக்காய் நான் வந்து சாப்பிடுவேன் நிறையா. காய்கறி இன்றைக்கி வந்து 1 கிலோ காய்கறி எடுத்தேன்னா 1 கிலோ நான் மாமிசம் எடுப்பேன், 1 கிலோ காய்கறி எடுத்தால் 1 கிலோ மாமிசம் எடுப்பேன். அப்படி தான், சும்மா மொத்தமாகவே அப்படிலாம் எடுக்கிறதில்ல. ஸோ இதில் வந்து உடம்பு பராமரிக்கிறதெல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த இதில் அப்படி போகும்போது தான் ஒரு நாள் சண்டையில் ஓப்பனாகவே சொல்லிட்டார், நான் அன்றைக்கி போடு அந்த கொடுக்கும்போது நீ செத்துருக்க வேண்டியதுடா, ஏதோ பொழைச்சிக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்கா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் இப்போ யோசிச்சு இது பண்ணும்போது கடைசியில் பார்த்தா அவங்க மனைவி கிட்ட சண்டை போடும்போது, இப்போ அவர் வந்து உங்களுக்கும் வயசுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட், அவர் இப்போ வந்து மனுஷன் எப்படி சம்பாதிக்கிறாரு, நீனா அவர்கிட்ட போய் பிச்சை எடுத்துக்கிறீங்க அப்படின்ட்டாங்க. அந்த அம்மா கோபத்தில் சொல்லியிருக்காங்க. இவருக்கு அப்படியே மண்டையில் என்னடா அவமானமாக இருக்குது, பொண்டாட்டிக்கிட்ட அவமானப்படுறது அவருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கு. ஒன்று அவன் செத்தாதான் உண்டு, இல்லை நம்ம சாகணும் அப்படின்ட்டு, சரி இது வந்து அவன் ஒன்று சாகணும் இல்லை தரைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி, வேலைக்கே போகக்கூடாதுன்ற மாதிரி அவர் செஞ்சு விட்டார். அப்புறம் தெரிஞ்சு எங்கள் அம்மாக்கிட்ட போயிடுச்சு விஷயம். அவனை கூப்பிட்டு இறுதிராஜா கூப்பிட்டு காட்டினேன், இது மாதிரி பண்ணா இது மாதிரி பண்ணியிருக்காரு பண்ணேன். சரிடா இந்த குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாரும் பாடுபட்டோம் நல்லா இருக்கணும், அவன் வந்து ஒன்று அழிக்கணும்னு நினச்சிட்டான், சரி போன விட்றா ஆண்டவன் இருக்கான், ஏன்டா மாரி பண்ணுற, பெரிய பையா தான் கூப்பிடுவார் எங்கள் அம்மா. நடந்து நினச்சி இனிமேல் தான் நல்லா இருக்கடா, ஏன்டா அவனை வச்சு அவனை கொண்டு உனக்கு என்னடா லாபம், இல்லை நீ தான் ஒரு 1000 வருஷத்துக்கு போய் அவன் செத்த அடுத்த பின்னாடி டிக்கெட் நீ தான் போய் ஆகணும் அப்படின்னு. இப்போ சொல்கிறேன்டா, இப்போ இந்த மாதிரி பிரச்சனை உண்மையிலே உனக்கு ஒன்றும் அடங்கலைன்னா அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ செத்து விடா, அவன் எப்படி சாவ தான் போகிறான், ஏன்னா நீ கொடுத்தது எல்லாம் விஷமாச்சு, இப்போ பார்த்தாச்சு கிட்னிலாம் கலக்கத்து போச்சு, உன்னால் எவ்வளோ பண்ணியாச்சு, இல்லை அதில் இதாகிடும், நான் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னாரு. அவன் கும்புற தெய்வம் உனக்கு தெரியாது,
நான் சிவனை கும்பிடுவேன். ரிங்காரம் பாடினோன்னா அப்படி இருக்கும். அது மாதிரி அவன் தெரியுண்டா அவனை பற்றி, இந்த குடும்பத்தை அவன் தான் இத்தனை பேரை டேக் ஓவர் பண்ணியிருக்கானா. அவங்க அப்பா போகும்போது சொல்லிட்டு போல, சத்தியம் வாங்கிட்டு போனார், டேய் இந்த குடும்பத்தை காப்பாற்றி வாடான்னு. எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னங்க இந்த வயசில் போய் அவனுக்கு குடும்பத்துக்கு சம்மந்தம். எனக்கு தெரியும்பா இதில் யார் இந்த குடும்பத்தை காப்பாற்றுவான்னு, அதனால தான் பர்டிகுலர் அவன் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த அளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து அவர் ஆறுதல் சொன்னவர். அவர் சொன்ன மாதிரியே நடந்தார். ஸோ இதனால் பண்ணோம், அவர் இறந்துட்டார். அவருக்கு ரொம்ப சுகர் அதிகமாகி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். ஸோ இவ்வளோ தாங்க லைஃப்பை. ஒன்று நீ கொடுத்தவனும் சரி, அதாவது உதவுறவனும் சரி, பெருபவனும் சரி, கொடுக்கவனும் சரி, பெருபவனும் சரி, யாரும் நிலையாக இங்கே இருக்க முடியாது. நிலையாக இருக்கிறது பூமி தான். அந்த கொடுக்குறவனுடைய வள்ளல் தன்மை எடுக்கிறான்ல, அவனுக்கு மன நிறைவு அடைஞ்சிற மாதிரி இருக்கணும். அந்த வாங்கவன் வந்து கொடுப்பவனுக்கு செய்ய மரியாதை இருக்குல்ல, அதுதான் வந்து புண்ணியங்கள், அவனுக்கு கொடுக்குற மரியாதை அந்த மாதிரி. இப்போ எனக்கு இத்தனை வருஷமாக நான் இது பண்ண எவ்வளோ சம்பளம், சினிமா ஷூட்டிங் சம்பளம்ன்றது கம்மி தான். ஆனால் என் மேலே வச்சு இந்த சக நடிகர்கள்லாம் இவ்வளோ தூரம் உதவுனாங்கன்னா என் மேலே என்ன மரியாதை வச்சுருந்துருப்பாங்க. பொன்னம்பலம் கஷ்டப்பட்டது உண்மைன்றது தெரிஞ்சதுனால தான் இத்தனை பேர் உதவுனாங்க. ஸோ அதனால் வந்து எதுவுமே வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. இவங்க எனக்கு பண்ணுறாங்கன்னு சொன்னால் என் மீது வச்சு இன்றைக்கி நான் தெய்வ பக்தியாக அவங்கள பார்க்குறேன். அதனால தான் இப்போ நான் சொல்கிறது, இந்த சில பத்திரிகைகள் சில இவங்கள்லாம் வந்து போடும்போது இவங்களுடைய தற்போதைய நிலை என்ன, அதில் என்ன நீ வந்து இது சொன்னதெல்லாம் என்ன ஆகிட போகிற, இல்லை ஒன்று தெரிஞ்சு பண்ணணும், தெரியாமல் மாரி பண்ணக்கூடாது. என்ன, நான் எங்கள் அக்கா இறந்துட்டாங்க, எனக்கு தாழ முடியல, அன்றைக்கி போயிட்டு நேற்று ஒரே நாள் தான், அன்றைக்கே எடுக்கிறாங்க, அது பார்த்து தாழ முடியல. என் தாய் வந்து என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதுமாரி என் தாய் இறந்த பிறகு என்ன அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு பல கஷ்டங்கள், குடும்பத்தில் பிரச்சனை வரும், வெளியே ஃப்ரெண்ட்ஸுங்களை வரும், ஃபினான்ஷியலில் வரும், எல்லாம் எங்கள் அக்கா தான். மகின்னு என்னை கூப்பிடுவாங்க, மகேந்திரன் என்னோடய வீட்டில் பேர். ஏய் மகி, நீ ஒன்றும் கவலைப்படாதடா, கருமாரி ஆத்தா இருக்காடா, கருமாரி அம்மா இருக்காடா, பார்த்துப்படா, விட்றா, நான் வேண்டாம்டா அப்படி சொல்லுவான், பொப்ப சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி இருந்தவங்க நேற்று திடீர்னு காலைல ஹார்ட் அட்டாக் வச்சு செத்தவனை தான் எனக்கு முடியல. அதுதான் அங்கே போய் நான் இந்த சேரில் உட்காந்துட்டு எனக்கு அப்படியே புரியல, வெளியே சொல்ல முடியல, யார்கிட்ட சொல்லி அழுவுறது, அட்ரா மோளத்தைன்னு சொல்லிட்டு நான் என்னால் முடியல. இருந்தாலும் அக்காவை நினச்சிட்டு அப்படியே இருந்து மூச்சு வாங்கணும். அதுக்கப்புறம் தான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த பார் அப்போ தான் எனக்கு கம்மியாச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு தேம்புறேன் ஆற்று வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, மட்டை ஒரு மாதிரி கொதிக்குது. ஒருவேளை இந்த சாங்கியம் அதனால தான் வச்சுருப்பாங்களோ என்னன்னு தெரியல எனக்கு. இந்துக்களில் ஒருத்தவங்க இறந்தவொடனே சந்தோஷமாக அனுப்புகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள நினச்சி இருக்காங்களா, அவங்க அதை அவங்க கட்ட கவலையை வந்து வெளியே போக்குறதுக்கு தான் இது. ஷேவ் பண்ணாமல் ஆனோடனே நானும் பிச்சைக்காரன் மாதிரி, தலை கொஞ்சம் ட்ரிம் பண்ணாமல் இருந்தோம். இப்போ நல்லா தானே இருக்கேன், இப்போ நல்லா தானே பேசுவேன். நேற்று என் மனநிலை, இப்போ அவனுக்கு அவங்க அம்மா இறந்தாலோ அது மாதிரி பண்ணால் வருத்தப்பட மாட்டானா? அல்ல அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணவன், அண்ணன் கல்யாணம் பண்ணவன், இந்த என்னை பற்றி எழுதினவனுக்கு அவங்க போய்ட்டு என் மச்சானுடைய தற்போதைய நிலை அப்படி போடுவானா? இல்லை போடுற யோகிதை அவனுக்கு இருந்தால், நான் இந்த மாதிரி வீடு வாசல்லாம் வச்சு நான் கிளவராக இருக்கேன், ஆனால் பொண்ணு தற்போது நிலை அப்படின்னு போடு. என் உழைப்பில் 10% இல்லை 1% கூட உழைக்காதவன் இதை போடும்போது அதுதான் வேதனை படத்தில் லூசு பயலெல்லாம் ஏன்டா இந்த உலகத்தில் இருக்காதுங்க, ஏன் அறிவே இருக்காதா? படிப்பு என்ன படித்ததுக்கு உண்டான அர்த்தம் என்னது? கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக. எந்த கல்வியை எவ்வாறு எப்படி கற்றுக்கொள்கிறாயோ அதன்படி நீ மனித சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும், அதன்படி மேற்கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். சூப்பர். கற்க பயில வேண்டும், கசடர பிழை இல்லாமல் கற்க கசடர கற்ற பின் அதை கற்றுக்கிற பிறகு நிற்க நீ எதை கற்றுக்கொண்டாயோ அந்த நியாயப்படி நடக்கும், அதற்கு தக. நீ எந்த கல்வியை எப்படி நீ வந்து பயின்றாயோ அதன்படி இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கொள்ள, அதுதான் நல்லது. அதான் திருவள்ளுவர். இது தெரியாமல் படித்தவங்க தான் இப்படி இருப்பாங்க. என்னத்தை சொல்றது? கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. MCR Pure Cotton Club, formals and casual shirts.